மகாநதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். விஜய் எப்படியோ காவேரி வீட்டு பத்திரத்தை திருப்பி மீட்டு கொடுத்துட்டாரு. பட் இதுக்கு மேலே காவேரிக்கு என்ன பிரச்சனை வந்துருமோ, விஜய்க்கு என்ன பிரச்சனை வந்துருமோ, பசுபதியால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, விஜய் காவேரி எப்போவுமே சேஃபாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற விகாஃபன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜய், குமரன், நிவின் 3 பேருமே சாரதா வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்ததுமே சாரதா ஓடி போய் விஜயை கட்டி பிடிச்சி அழுகுவாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் உங்களால் தான் தம்பி நடந்திருக்கு. நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். என் புருஷன் கஷ்டப்பட்டு துபாயில் அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசு அது எல்லாமே போயிருச்சு. பட் இருந்தது எங்களுக்கு ஒரே ஒரு வீடு மட்டும்தான். அதுவும் அப்படியே போயிடும். என் பிள்ளைங்களுக்கு கடைசியில் எதுவுமே வந்துட்டு சம்பாரித்து வைக்காமல் நான் செத்துருவோன்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். மொத்த நினப்பும் அந்த வீட்டு மேலே தான் தம்பி இருந்துச்சு. எப்படியும் வந்துட்டு நீங்கள் இதை திருப்பி கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. குமரன் தம்பி, நிவின் தம்பி, உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இது நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். உடனே விஜய் சொல்லுவார், என்னத்தை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களோட மகன்களாக தானே நாங்கள் இதெல்லாம் பண்ணோம். உங்களுக்கு ஒரு பையன் இருந்திருந்தா 3 பசங்க இருந்திருந்தா இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்களா? இது எங்களோட கடமைத்தை. இதுக்கு நீங்கள் நன்றியெல்லாம் சொல்லி எங்களை வந்து பிரிச்செல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. அந்த பசுபதி என் கால்லேயே வந்து விழுந்துட்டு போயிட்டான். இதெல்லாம் யாருனால தம்பி நடந்தது? உங்கள் 3 பேர்த்தால தானே நடந்தது. இதுக்கு கொஞ்சம் கூட நான் நன்றி கடன் இல்லாமல் இருந்தால் எப்படி? என் வாழ்நாள் முழுக்க இதுக்கு நன்றி கடனாக இருக்கிறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கேன். உடனே கங்கா ஆரம்பிச்சிருவாங்க. போதுமா, உன் புராணத்தெல்லாம் முதல்ல நிறுத்து. ஏங்க நீங்கள் முதல்ல முன்னாடி வாங்க. என்ன ஒன்றுமே தெரியாத மாதிரி பின்னாடி போய் ஒளிஞ்சு நின்றுட்டுருக்கீங்க. உங்களை நான் இதெல்லாம் பண்ண சொன்னேனா? பசுபதி இங்கே வந்து இங்கே காலில் விழுகிறான், என்கிட்ட வணக்கம் வைக்கிறான். காவேரி அவனை ஓங்கி அப்புறம் இதுக்கெல்லாம் யார் டேரக்டரு? விஜய், உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு கேட்க, உடனே சாரதாக்கி, என்னடி பேசிகிட்டு இருக்க? தம்பியை பார்த்து இப்படி இல்லாமல் கேட்ப? என்ன கங்கா, வாய் அடக்கு முதல்ல, இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காதா அப்படின்ற மாதிரி சாரதா சொல்ல, உடனே காவேரி திருப்பி ஓங்கி முறைப்பாங்க. கங்காக்கா, நீ பேசுகிறது சுத்தமாக சரியில்லை. கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு. என் முன்னாடி விஜய் இப்படிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ முதல்ல நிறுத்துடி. நான் 4 கேள்வி கேட்காம விடவே மாட்டேன். உங்களுக்கு என்னங்க பெரிய ஹீரோன்னு நினைப்பேன் மனசில்? நீங்கள் ஹீரோவாக இருந்தால் ஹீரோயிசம் பண்ணுறது நீங்கள் தனியாக போய் பண்ணுங்கள். இவர் எதுக்கு நீங்கள் கூட சேர்த்துட்டு பண்ணிகிட்ருக்கீங்க? அந்த பசுபதி வந்து என் அம்மா காலில் விழுந்துட்டு போகிறான். அது கூட பரவாயில்ல. என் அம்மா வந்து ஏற்கனவே அவன் காலில் விழுந்தாங்க. அதுக்கு வேண்டி பதிலுக்கு காலில் விழுந்ததாகவே இருக்கட்டும். என்கிட்ட வணக்கம் வைக்க சொல்கிறீங்க. காவேரி வந்துட்டு ஓங்கி அறைய சொல்கிறீங்க. ஒருவேளை அந்த ஆள்னால ஏதாவது பிரச்சனை வந்தால் யார் நீங்கள் பார்ப்பீங்களா? நீங்கள் பதில் சொல்வீங்களா? அந்த ஆள் எவ்வளோ மோசமானவன், எவ்வளோ கீழ்த்தரமாக இறங்கி ஒவ்வொரு வேலையும் பண்ணுவாங்கங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். கொடைக்கானல்லேருந்து நாங்கள் அவனை பார்த்துட்ருக்கோம். நீங்கள் இன்றைக்கி தான் பார்க்குறீங்க. நாங்கள் எத்தனை வருஷமாக அந்த ஆளை பார்த்துட்ருக்கோம் தெரியுமா? அந்த ஆள் கொஞ்சம் கூட தயக்கமே பட மாட்டான். ஒருத்தரை பழி வாங்கணுன்னா எவ்வளோ தூரம் இறங்கி பழி வாங்கணுமோ அந்த குடும்பத்தை அடியோடு அந்த ஆளை வந்துட்டு பழி வாங்கி சாய்க்காமல் விடவே மாட்டான். நீங்கள் எல்லாமே பண்ணது கரெக்டு தான். பத்திரத்தை வாங்கினீங்க, நீங்கள் பண்ணதெல்லாம் ஓகே தான். பட் இங்கே வந்து அந்த ஆள் இவ்வளோ தூரம் வந்துட்டு நீங்கள் காயப்படுத்தியிருக்கீங்க. ஒரு ஆம்பளையாக இருந்துட்டு அந்த ஆளுக்கு கோவம் வருமா வராதா? அந்த கோவத்துலேயே வெறியிலேயே நாளைக்கு அவன் என்ன பண்ணுவாங்கிறது உங்களுக்கு கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? ஏங்க, அவர் தான் வந்துட்டு ஆர்வ கோளாறுல இதெல்லாம் பண்ணார்னா நீங்கள் அவர் பேச்சு கேட்டுட்டு இதெல்லாம் பண்ணீங்களா? நிவின், நீங்கள் கூட இதெல்லாம் யோசிக்கல. உங்கள் மாமாவை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அப்படி இருந்தும் நீங்களும் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் என்னங்க பண்ணுவேன்? அந்த ஆள் இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம குடும்பத்தை வந்துட்டு பழி வாங்கறதுக்கு வேண்டி ஒவ்வொரு விஷயமும் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதை பார்த்துட்டு நம்ம எவ்வளோ நாளைக்கு தான் பொறுமையாக சும்மா இருக்க முடியும்? அதனால தான் நாங்கள் இந்த வாட்டி 3 பேருமே இறங்கிட்டோம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவனை ஒரு வழி பண்ணாமல் விடக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவும் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே குமரன் ஆரம்பிப்பார். ஆமாம் கங்கா, எனக்கும் தான் அந்த ஆள் மேலே கோவமாக இருந்துச்சு. அன்றைக்கி நம்ம கடையவே உடைச்சான். என்கிட்டயே என்னென்னலாம் பண்ணால் உனக்கு அதெல்லாம் மறந்துடுச்சா? அதெல்லாம் நம்மளும் திருப்பி கொடுக்க வேண்டாமா? பழி வாங்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, வாயை மூடுங்க முதல்ல. நீங்கள் பழி வாங்குறது எப்போயோ பழி வாங்கியிருக்கணும். நீங்கள் இப்போ வந்துட்டு ஒரு குழந்தைக்கு அப்பா ஆனதுக்கப்புறம் ஹீரோயிசம் பண்ணவெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அந்த ஆள் அது போக கோர்ட்டு கேஸுன்னு போனால் அவனுக்கு பிரச்சனை கிடையாது. அவனுக்கு ஒன்றும் குடும்பமும் கிடையாது, குழந்தையும் கிடையாது. அவன் இஷ்டத்துக்கு அவன் திமிருக்கு எந்த வேணுனாலும் பண்ணுவான். பட் உங்களுக்கு முன்னேறணும், நல்லா வாழணும், சந்தோஷமாக குடும்பத்தோடு இருக்கணும்னு ஆசை கிடையாதா? விஜய், உங்களுக்கு வேணால் இதெல்லாம் பழக்கப்பட்ட ஒன்றா இருக்கலாம். பட் எங்களுக்கு அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே காவேரி, என்னக்கா பேசிகிட்டு இருக்க? இது என்ன எங்களுக்கு பழக்கப்பட்டதா? நாங்கள் என்ன டெய்லியும் கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தான் போயிட்டுருக்கோமா? இதெல்லாம் யாருனால வந்துச்சு? அம்மா பாருமா, நம்ம வீட்டு பத்திரத்தை மீட்கிறதுக்காக தான் இவங்க எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அக்கா என்னமோ எப்படி பிரித்து பேசுகிறா பாரு, எவ்வளோ சுயநலவாதியாக பேசுகிறா பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே, என்ன கங்கா நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? அப்படி பிரச்சனை வந்தால் விஜய் தம்பிக்கெல்லாம் வரணும். காவேரியில் அதை நினச்சி கவலைப்படணும். காவேரி அந்த ஆளை ஓங்கி அரைஞ்சிருக்கா. நான் இப்படி பார்த்தா காவேரி தான் பயப்படணும். நீ என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? உன்னோட இதை மட்டும் நீ யோசிக்கிற பார்த்தியா? இதெல்லாம் நல்லதுக்கே இல்லடி. நம்மளோட இடம், நம்மளோட வீடு தானே. நீ என்ன கங்கா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம்மா, எனக்கு என்னை பற்றி தான் கவலை, என் குழந்தைய பற்றி தான் கவலை. காவேரி வந்து இவ்வளோ போல்டாக தைரியமாக இருக்கானா? அவள் எல்லாத்தையும் சமாளிப்பா, அவளுக்கு பழக்கம் இருக்குது. பட் எனக்கு ஒரு ஆம்பளைக்கிட்ட பேசுகிறக்கே எனக்கு தயக்கமாக இருக்கும். ஒரு
ஆம்பளை கை நீட்டி அடிக்கவோ, ஒரு ஆம்பளை கிட்ட வந்து திமிரா பேசவோலாம் எனக்கு வராது. இதெல்லாம் எனக்கு பழக்கப்பட்ட விஷயமும் கிடையாது. எனக்கு பயமாக தான் இருக்கும். என் வயித்துல ஒரு குழந்தை வளர்ந்துட்டுருக்கு. அந்த குழந்தைக்கு நாளைக்கு பாதுகாப்பு இல்லையா இருக்காங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? அந்த ஆள் என்ன வேணும்னாலும் பண்ணுவான். எது வேணும்னாலும் பண்ணுறதுக்கு துணிஞ்சவன் தான். அந்த ஆள்கிட்ட நான் எப்படி வந்து இனிமேல் வாழ போகிறேன்னு நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. இந்த வீடெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. வீடு போனால் போயிட்டு போகுது, உயிர் போனால் வருமாம்மா, நீ சொல்லுமா அப்படின்ற மாதிரி கேட்க சாரதாக்கும் ரொம்ப பயம் வந்துடும். என்னடி கங்கா இப்படிலாம் சொல்கிறேன், அந்த ஆள் ஏதாவது திரும்பி பிரச்சனை பண்ணுவானா? விஜய் தம்பி, இவங்கெல்லாம் சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணீங்க? எனக்கு இப்போ இந்த பத்திரம் கிடைச்சும் எனக்கு சந்தோஷமே கிடையாது. கங்கா சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? காவேரி இப்போ மாசமாக இருக்கா, கங்காவும் மாசமாக இருக்கா. 2 புள்ளத்தாச்சிங்களை வீட்டில் வச்சுட்டு அந்த ஆள் ஏதாவது பிரச்சனை பண்ணான்னா கண்டிப்பாக அதெல்லாம் எங்களை தாங்கிக்கவே முடியாது. என்ன பண்ணுவோமோ தெரியல அப்படின்ன மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பசுபதி கால் பண்ணுவார் காவேரி நம்பருக்கு. காவேரி ஃபோன் அடித்ததுமே வந்துட்டு யாருன்னு பார்த்துட்டு வர இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் எடுக்க பசுபதி தான் கால் பண்ணுறான். இவன் எனக்கு எதுக்கு கால் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி காவேரி கேட்க உடனே விஜய் சொல்லுவார், நீ அட்டன் பண்ணாத காவேரி, அவன் ஏதாவது ஓவராக பேசுறதுக்கு தான் கால் பண்ணுவான். அதுவும் நீ அடிச்சு இல்லை அவனை, அந்த கோவத்தில் அவன் ஏதாவது ஆலங்கத்தில் கொட்டுறதுக்காக தான் கால் பண்ணுவான். நீ கால் எடுக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சாரதா சொல்லுவாங்க, வேணாண்டி நீ கால் எடு, அப்போ தான் தெரியும் அவனோட மோட்டோ என்ன, அவன் என்ன நினைக்கிறான், என்ன பேச வரான், அவன் எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்கிறத நம்மளுக்கு புரிய வரும். நீ ஃபோன் எடு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே காவேரி அட்டன் பண்ணிவிட்டு சொல்லு உனக்கு என்ன வேணும், எதுக்கு கால் பண்ணியிருக்கே அப்படின்ற மாதிரி திமிரா பேசுவாங்க. என்னடி ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா? உன் புருஷன் வந்து ஜெயிச்சிட்டான், அந்த இடத்தையும் நிலத்தையும் அந்த பத்திரத்தையும் என்கிட்ட வந்து திருப்பி மீட்டுட்டீங்கன்ற ஆனந்தத்தில் குடும்பமாக சேர்ந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களா? இப்போ சொல்கிற கேட்டுக்கோ, நீங்கள் சிரிக்கிற சிரிப்பும் நீங்கள் வந்துட்டு சந்தோஷமாக கொண்டாடுறது கடைசியே இதுமாக இருக்கணும். இப்போ தான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், நீ மாசமாக இருக்கியாமே, எத்தனை மாதம்? 2 மாதமா 3 மாதமா? குழந்தை நல்லா இருக்கா, நல்லபடியாக வளருதா? உன் அக்காவும் மாசமாக தானே இருக்கா? நீங்கள் 2 பேரும் மாசமாக இருந்து 2 குழந்தைய நீங்கள் இந்த உலகத்துக்கு கொண்டு வர போகிறீங்களா? எப்படி கொண்டு வரீங்கன்னு மட்டும் நான் பார்த்துட்றேன். என்னோட அடி இனிமேல் நீங்கள் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கணும். உங்கள் குடும்பத்தை அடியோட பில்லு கூட முளைக்க முடியாத அளவுக்கு நான் பண்ணுறேன் பாரு. என்னவா நீ கை நீட்டி அறையிற? உன் அம்மா காலையா என்னை விழுக வைக்கிற? அவனுங்கிட்டலாம் சொல்லி வச்சிரு. நீ வந்துட்டு அவனுங்க என்ன பண்ணாலும் இந்த பசுபதியோட கோவத்தை அடக்கவே முடியாது. வெறி கொண்டு இருக்கேன். அவங்களாம் கையில் சிக்குனானுங்க, அவ்வளோதான். அதன் போக நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் எந்திரிச்சிட்றீங்கல்ல, இனிமேல் நான் கொடுக்குற அடி நீங்கள் எந்திரிக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைய முதல் கொண்டு அழிக்கிறனா இல்லையான்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுவார். முதல்ல கொடு நீ ஃபோனை அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு, என்னடா நீ பொம்பளை கிட்ட ஓவராக பேசுகிற, இதுக்கு மேலே நீ காவேரியை நினைக்காத, காவேரி குடும்பத்தை நினைக்காதன்னு சொல்லி தான் உன்னை அனுப்புனேன். திரும்பி நீ வந்து முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறியா? நான் இருக்கும்போது என்னையும் சரி, என் குடும்பத்தையும் சரி, என் காவேரியும் சரி, நீ என்ன பண்ணிடுற நானும் பார்த்துட்றேன். அவங்கள டச் கூட நீ பண்ண முடியாது, முடிஞ்சதை பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவாரு. காலை கட் பண்ணதுமே காவேரி எல்லாருமே திகச்சு போய் நின்றுவாங்க. சாரதா முதல் கொண்டு எல்லாருமே ரொம்ப பயந்து போய் நிற்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கங்கா சொல்லுவாங்க, பார்த்தீங்களா எவ்வளோலாம் பேசுனீங்க, இப்போ நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு பார்த்தீங்களா? அந்த ஆளோட கடைசி அடி பார்த்தீங்களா, எங்கள் குழந்தையில வந்து நிற்கிது. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க விஜய்? குமரன் மாமா நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? நிவின் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அந்த ஆளால் எங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிப்பாச்சு, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை தடுத்து நிறுத்துவீங்களா? எங்கள் கூட எல்லா டைமும் எல்லா நாளுமே உங்களால் இருந்து பாதுகாப்பு தர முடியுமா? என்ன நீங்கள் நல்லா நினச்சிட்ருக்கீங்க? இதெல்லாம் யோசிச்சு தான் நான் ரொம்ப பயந்து அலறிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரியே நடந்துருச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுமா அப்படின்ன மாதிரி கங்கா ரொம்ப கோவமாக சாரதா கிட்ட பேச உடனே சவுண்டாக வந்துட்டு விஜய் கத்துவார், என்னாலேயும் சரி காவேரியாலேயும் சரி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதுங்க, அதுக்கு நான் கேரண்டி. இப்போவே காவேரி நானும் நீயும் நம்ம வீட்டுக்கே போயிடலாம். நம்ம இங்கே இருந்தால் தானே வந்துட்டு கங்காவுக்கு பிரச்சனை வரும். நம்ம இங்கே இருந்தோம்னா மற்றவங்களுக்கும் பிரச்சனை. அதனால் நம்ம இங்கே இருக்க வேண்டாம், நம்ம தனியாக போய்க்கலாம். நம்ம தனியாக இருந்தால் அவன் மோதுறதுனா நம்மக்கிட்ட தனியாக வந்து மோதட்டும். அவனை என்ன பண்ணணுமோ நான் பார்த்துக்கிறேன். நம்ம இங்கே இருந்தோம்னா மற்றவங்களுக்கும் சேஃப்டி இல்லைன்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம இங்கே இருக்க வேண்டாம். அத்தை நாங்கள் இதை எந்த விதமான கோவத்துலேயும் நான் இந்த முடிவு எடுக்க கிடையாது. இது கண்டிப்பாக வந்துட்டு கங்கா சொல்கிறதும் 100க்கு 100 உண்மை தான். நாளைக்கு ஏதோ ஒரு சப்போஸ் நான் இல்லாத டைமில் ஏதாவது ஒன்று பிரச்சனை நடந்துச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணக்கூட முடியாது. நான் வந்துட்டு அவனை ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அவனால் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் சால்வ் பண்ணிக்கிறேன். காவேரி உனக்கு சம்மதம் தானே அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு சம்மதம் தாங்க, நம்ம வீட்டுக்கு போகிறது தான் முறையாக இருக்கும். அவன் என்ன பிரச்சனை பண்ணுறான்னு நம்ம பார்த்துடலாம். அம்மாவும் இங்கே வயசானவங்க இருக்காங்க, பாட்டியும் வயசானவங்க, கங்காக்காவும் இப்படி இருக்கா. நம்ம இங்கேருந்து இவங்களுக்கு வந்து தொந்தரவாக இருக்க வேண்டாம், நம்ம அங்கே போகிறது தான் கரெக்டுன்னு சொல்லி காவேரியும் முடிவு பண்ணுவாங்க.